அன்பின் நிறை மக்களே, ஆண்டவரின் அரவணைப்பில் உயிருள்ள ஆண்டவரின் பிரசன்னத்திற்கு முன் இருக்கிறோம். ஆராய்ந்து முடியாத அளவுக்கு அற்புதம் செய்கிற தேவன் அவர். தினமும் எம்முள் வந்து வாசம் செய்ய விரும்புகிற தேவன் அவர். அன்றாட உணவாக இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்வதால் நம்மை அறியாமல் எம் ஆன்மா பலனடைகிறது. ஆண்டவர் இழுப்பட்டு செல்வது பலவீனர்களிடம், பாவிகளிடம். ஆனால் நாங்களோ இழுப்பட்டு செல்வது உலக ஆசைகளுக்கு பின்னால். அதனால் நாங்கள் சோர்வடைகிறோம். இந்த ஆண்டவரின் வல்லமை உங்களுக்குள் வர உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுக்க வேண்டும். எனவே அவர் முன் வந்திருக்கும் நாம், உயிருள்ள தேவனின் பிரசன்னத்திற்கு முன்னால் இருக்கும் நாம், எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எங்கள் சோர்வுகள், கவலைகள், இகழ்ச்சி, இடர்கள், இன்னல்கள், இயலாமை, நெருக்கடி, பலவீனம், சுகவீனம், கடன் தொல்லை, கஷ்டங்கள் யாவையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை போற்றி
புகழ்வோம். எம்மை அன்பு செய்கிற தேவன், அரவணைத்து கண்ணீரை துடைக்கிற, ஆறுதல் படுத்துகிற தேவன் முன்னிலையில் நாங்கள் இருக்கிறோம். இதோ இந்த வேளையில் அந்த ஆண்டவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். எந்த இடத்திலே இருந்தாலும் நீங்கள் இந்த வேளையில் அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்ப்பவர்கள் பிரகாசம் அடைவார்கள், வெட்கப்பட்டு போவதே இல்லை. அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். எரேமியா 13 சொல்கிறது, ஆண்டவருடைய வசனம் 15, செவி கொடுத்து கேளுங்கள், செருக்குறாதீர்கள், ஏனெனில் ஆண்டவர் பேசிவிட்டார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இருள் படரச் செய்யும் முன், உங்கள் பாதங்கள் இருளடைந்து மலைகளில் இடரும் முன் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். எனவே இந்த வேளையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வேளையில் அந்த ஆண்டவரை பார்த்து அவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து இந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. சாரோனின் ரோஜாவே உம்மை துதிக்கிறோம். பரிபூர்ண அழகு உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல ஆயனே, நல்ல மேய்ப்பனே, எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் நீர் ஒருவர் என்பதால் உம்மை துதிக்கிறோம். உம் அன்பு போதுமையா, உம் அன்பு இல்லாமல் எங்களால் வாழவே முடியாத ஆண்டவரே. அப்பா, இதோ நீங்க இருந்தா எங்களுக்கு எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவை நீர் போஷித்தது போல ஆண்டவரே எங்களை போஷிக்கிறீரே ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கு சென்றாலும் ஆண்டவரே எங்களை நீங்க தூங்காம உறங்காம பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவர்கிட்ட உங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதிங்க. கவலைகளை எல்லாம் மறந்து இந்த வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள உங்க உள்ளத்தில் இடம் கொடுங்க ஆண்டவரை. துதிங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லுங்க, கூப்பிடுங்க. இந்த வேளையில இயேசுவேன்னு கொடுங்க, சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், உம்மை துதிக்கிறேன் ஐயா. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்று சொல்லுங்க. இயேசுவே இரட்சகர். அதனாலுமே தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவன் என்பதால் உம்மை துதிக்கிறேன் ஐயா. உம்மை ஸ்தோத்திரங்க. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவர் செய்த எல்லா காரியங்களுக்காக இந்த வேளையிலே அவருக்கு நன்றி கூறி அவருக்கு எங்களோட உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நன்றியை சொல்லி அவருடைய அன்பு பெரிதப்பா. அவர் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது. அவர் வார்த்தை இல்லாமல் வாழவே முடியாது. அவர் வார்த்தை இல்லாட்டி எப்படி எங்களுக்கு ஏதோ இழந்து போன மாதிரி அவர் வார்த்தையை ருசிக்க வேணும். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கணும். இப்போ துன்பமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், நோயின் படுக்கையில் நீங்கள் இருக்கலாம். அன்றைக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, கடந்த காலத்திலே உங்களுக்கு நடந்த எல்லா காரியங்களுக்காக உள்ளத்தை ஆழத்திலே இருந்து நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலே வசனம் 16-17 சொல்கிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய
உள்ளம் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் சொல்கிறார் நன்றி சொல்லி நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையிலே நான் எதிர்பாராத நேரத்தில் வந்த ஆபத்துகளில், கஷ்டங்களில், துன்பங்கள், இகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் என்னை காப்பாற்றி இருக்கிறீங்க. தாயின் கருவிலே உருவானது முதல் ஆண்டவரே நீங்கள் என்னை காப்பாற்றி இருக்கிறீங்க. உங்கள் அழகான கண் என்னை கண்டதால தான் ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே. உமது அழகான கண் ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்ட என்ன ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. யாரும் அறியாத என்ன நீங்கள் தூக்குனீங்க ஆண்டவரே. தள்ளப்பட்ட கல்லாகி இருந்தேன், நீங்கள் மூளைக்கல் ஆக்கினீங்க ஆண்டவரே. யாரும் அறியாத என்ன நீங்க அறிந்து கொண்டீங்க ஆண்டவரே, தெரிந்து கொண்டீங்க ஆமாண்டே. ஆமாண்டவரே, உம் அழகான கண் கண்டனால தான் ஆண்டவரே நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் என்ன தள்ளாத தேவ ஆண்டவரே. நீங்க ஒரு ஆள் தான் என்னை சேர்த்து கொண்டீங்க, அரவணைச்சிங்க, அன்பு செய்தீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்கள் கண்கள் என்னை காணாவிட்டால் நான் எங்கோ போயிருப்பேன் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்டிருந்த என்ன நீங்க தேடி வந்தீங்க ஆண்டவரே. பேர் சொல்லி அழைச்சு சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உங்க இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லாட்டி நாங்க இன்றைக்கு உயிரோட இல்ல. அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்டிருந்தோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அன்பு செய்தவர்களை விட்டு போனாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே நீங்க தேடி வந்து எங்களை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, எல்லாராலும் தூக்கி எறியப்பட்ட ஆண்டவரே. ஆனா உங்களுக்கு நாங்க வேண்டியவளாக இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அன்பாக நேசமிட்டு போனாங்க ஆண்டவரே. எங்களை தூக்கி எறிஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா நீங்க எங்களை கைவிட இல்லை ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்க பாவிகளாய் இருந்தாலும் நீங்க எங்களை தேடி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எசாயா 38:17 சொல்லுது, பாவம் அனைத்தையும் முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுவார் என்று. திருப்பாடல் 103:17 ஆண்டவரே வார்த்தை சொல்கிறது, குற்றங்களை நம்மிடமிருந்து அகற்றுகிறார். மீகா 7:19 சொல்றது, நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று. ரோமர் 8:11 சாவுக்குரிய உடலை உயிர் பெறச் செய்கிற ஆண்டவர் பாவம் எங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். எங்களுக்கு எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வேணும். எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும், வேதனை, துன்பங்கள், நோய்களுக்கு விடுதலையாக பாவங்களுக்கு மன்னிப்பு வேணவே இந்த இயேசுவை நோக்கி பாருங்க. கல்வாரி எங்களுக்காக ரத்தம் சிந்தி அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாரு. அவர் ஆண்டவர் பாவம் இல்லாமல் பிறந்தாரு, பாவம் இல்லாமல் வாழ்ந்தாரு, பாவம் இல்லாமல் மரித்த அந்த இயேசு இதோ இதனால் எமக்கு என்ன கிடைத்தது? பாவ மன்னிப்பு கிடைச்சது. அந்த பெரிய பொக்கிஷங்களுக்கு கிடைச்சது. அவரோடு சேர்ந்து கொள்ளப்பட்டோம். அதனால அவருக்கு உரிமையாக்கப்பட்டோம். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தேவ பிள்ளைகள் ஆகிற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அது மட்டுமல்ல, தேவன் குடும்பத்திலே நாங்கள் சேர்ந்து கொண்டோம்.
அவர் அதே போல ஆண்டவர் தம் உரிமைகளை எம்மோடு பகிர்ந்து கொண்டார். வேத வசனங்களை எடுத்து சொல்ல அந்த உரிமையை எங்களுக்கு கொடுத்தாரு, அந்த பிணத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த ஆண்டவரை நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்பேன். எந்த ஒரு பாவி தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அதை ஆண்டவர் மனம் வருந்தி அதுக்காக மனதி அந்த பாவத்தை விட்டு விடும்போது அவனுக்கு பெரிய பெரிய விடுதலை கிடைச்சது. அதோ போல அது உங்களோட பேர் இதுவரை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இந்த வேளையில கூட ஆண்டவரே, நான் பாவி இயேசுவே உம்மை நோக்கி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உன் பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, என் பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் இனி பாவம் செய்யாம இருக்க உங்களோட பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா விடுதலை ஆண்டவரே. அந்த ஆவியானவரை தந்து ஆண்டவரே பாவத்தை விட்டு விலக அந்த ஆண்டவரே அந்த பரிசுத்தத்துல வாழ்றதுக்கு உம்மோடு வாழ எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே கூட ஆண்டவரே, எனது பாவங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, என் மூதாதையர் செய்த எல்லா பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லா பாவங்களையும் மன்னிங்க, என் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. நெகோமியா ஜெபித்தது போல நாங்கள் ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்காக இரவும் பகலும் இன்று முன் மன்றாடுகிறேன். இஸ்ரேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன். அடியனுடைய மன்றாட்டை கேட்பதற்கு உம் செவிகள் திறந்திருப்பதாக, உம் கண்கள் விழித்திருப்பதாக. நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நாங்கள் உமக்கு எதிராக முறைகேடாக நடந்து கொண்டோம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு எதிராக முறைகேடாக நடந்து கொண்டோ, உமது ஊழியனாக மோசேக்கு தந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீதிமுறைகளையும் கடைபிடிக்கவில்லை. ஆமாண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, உமது கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கவில்லை ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே மன்னிங்கண்டு. அதே போல் நீங்கள் வீட்டில் வாசிக்கலாம். நெகோமியா 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் முதல் வாசித்து உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம். இதோ இந்த வேளையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, கல்வாரை சிலுவையில் தொங்குற இயேசுவை நோக்கி பாருங்க. இதோ அவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தறார், இந்த உலகத்தில் எங்களுக்காக மனிதனாக பிறந்தார், எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பரலோகம் சேர்க்கிறதுக்கு அந்த வந்த பாவம் இல்லாமல் வாழ்ந்த இயேசு, பாவம் இல்லாமல் பிறந்த இயேசு, பாவம் இல்லாமல் மரித்த இயேசு எங்களுக்காக எங்கள் பாவங்களை தன்னிலை கரத்திலே ஏந்தி எங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, இகழப்பட்டாரு, எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தாரு. இதோ அந்த இயேசுகிட்ட, இயேசுவே நான் பாவித்த ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை விடுதலை ஆக்கி ஆண்டவரே, அப்பா அவங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே. நற்கருணை நாதரே, எனக்கு உமக்கு உயிருள்ள அந்த நற்கருணையிலே நீர் உயிரோடு வீட்டிருக்கிறீர், உம் முன் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை உமது ரத்தத்தினால கழுவுங்க, சுத்தமாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க, என் ஆன்மாவுக்கு பலனடைங்க, எனக்குள்ளே நீங்க வருகிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் பாவத்தை மன்னித்து ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஒரு ரத்தத்தால கழுங்க. இயேசுவே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லுங்க. இயேசுவே என் மீது மனம் இறங்கும், இயேசுவே என் மீது மனம் இறங்கும், இயேசுவே என் குடும்பத்தின் மீது மனம் இறங்கும். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே என் குடும்பத்தின் மீது மனம் இறங்கும், இயேசுவே எனது கவலை கஷ்டம் துன்பங்கள் மீது மனம் இறங்கும், இயேசுவே எனது கவலை கஷ்டம் துன்பங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. என்னை மாற்றும் இயேசுவே என்று சொல்லுங்க. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். மாற ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, மாற ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பாதத்தில் என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே, என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே. அப்பா
பாவி ஒவ்வொரு பாவிகளையும் மன்னித்தீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மனம் மாறினாங்க ஆண்டவரே. அப்பா அப்போது நீங்கள் அவர்களை தேடி போனீங்க, சக்கையை தேடி போனீங்க ஆண்டவரே. சக்கை உங்களை தேடி வந்தான், அவனால் முடியல உங்களை பார்க்க, நீங்கள் அவனை தேடி போனீங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே நானுமே தேடி வந்திருக்கேன், அதுக்கு முதல்ல நீங்கள் என்னை தேடி வந்துட்டீங்க ஆண்டவரே. அப்பா அவங்க அவனுக்கும் பெரிது ஆண்டவரே, இரக்கம் பெரிது ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் இந்த வேளையில் என் பாவங்கள் எல்லாம் மன்னித்துங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த விசுவாசம் இருக்கு ஆண்டவரே. இதோ நீங்கள் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து உமது இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்தீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இதோ நீங்கள் விசுவாசிங்க, இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதான சந்தோஷம், உண்மையாக உங்களை பாவங்களை ஏற்று நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்திருந்தா, உங்களோட சோர்வுகள் எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தா ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க. இதோ அவர் அந்த அமைதியை உங்களுக்கு கொடுப்பாரு. அவரை தேடுவருக்கு ஆண்டவர் அமைதியை கொடுப்பாரு. உண்மையான பாவமன்னிப்பு பெற்றுக்கொண்டா உங்களுக்கு அந்த அமைதி கிடைத்திருக்கின்ற வேளையில அதுக்காக நன்றி கூறுகின்றவருக்கு. அமைதி 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 ஒரு நிமிஷம் உங்க உள்ளத்திலே கை ரெண்டையும் வைத்து அந்த அமைதி வந்திருக்காண்டு பாருங்க. உண்மையான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்களாண்டு உங்களுக்கு தான் தெரியும். உண்மையா பாவத்தை விட்டு விடுகிறீங்களா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அமைதி உங்களுக்கு கிடைத்திருந்தா நீங்க தேவ சமாதானத்தோடு வாழ முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி அமைதி என்றும் என்றும் அமைதி 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 என்றும் என்றும் அமைதி. கிருபையும் இரக்கமும் பொங்கி வழிகின்ற எல்லாம் வல்ல சர்வவல்லவராகிய நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவே, நீர் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கவும் எங்கள் எல்லோருக்கும் நன்மை செய்யவும் எங்கள் எல்லோரையும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவும் நீ தயாராக இருக்கின்றீர். மனிதர்களாகிய எங்களை நீர் பாவிகள் என்று ஒரு பொழுதும் ஒதுக்கி வைப்பதில்லை ஆண்டவரே. மாறாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சுவீகார பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற தந்தையாக நீர் இருக்கின்றீர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே.
உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் எல்லோரும் மீட்பெற வேண்டும் என்பதற்காக கல்வாரியிலே உம்மை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்த உம்முடைய அளவு கடந்த நிபந்தனையற்ற அன்பை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்பு பெற தனிப்பட்ட முறையிலே எங்களை நீர் அன்பு செய்பவராக இருக்கின்றீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். உம்முடைய மீட்பை நாங்கள் இழந்து போகக்கூடாது என்பதற்காக நீர் உம்முடைய வாழ்வை எமக்காக ஒப்புக் கொடுத்தீர். நான் மீட்பு பெற, நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்பு பெற நீர் உம்மை கல்வாரியிலே அன்பு பலியாக ஒப்புக் கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய பேரன்புக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய அளவு கடந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய அன்பு பிள்ளைகளாக அமர்ந்திருக்க அருளை தாரும் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிந்து செல்லாமல் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்க எங்களுக்கு ஆசீரை தாரும் ஆண்டவரே. உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்துவிட முடியாத ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் தேவை ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் இல்லாமல் எங்களுடைய வாழ்வை நாங்கள் முன்னெடுக்க முடியாது. உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லி எங்களோடு கூட வழி நடந்து எங்களை பாதுகாரும் ஆண்டவரே. ஆமென். யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாவம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதில்
இயேசு எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். கடவுளுடைய அருள் வாழ்வை மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு பாவம் ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது. அதனால் தான் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு பாவ மன்னிப்பு பெற்று கடவுளுடைய அருள் வாழ்வில் நிலைத்திருக்க எங்கள் எல்லோருக்குமே அழைப்பு விடுக்கின்றார். கடவுளுடைய அருள் வாழ்வில் நிலைத்திருக்கிற பொழுது, கடவுளுடைய அருளிலே நாங்கள் நிலைத்திருக்கிற பொழுதுதான் நாங்கள் கடவுளுடைய மீட்பை அருள் வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் தவிர்த்து வாழுகிற பொழுது, பாவ மன்னிப்பு பெறுகிற பொழுதுதான் நாங்கள் அந்த அருள் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு எப்பொழுதுமே கொடுக்கிற அழைப்பு. என்னோட சொன்னால், நாங்கள் பலவீனர்கள், இயலாதவர்கள், பாவத்துக்குள்ளே விழக்கூடியவர்கள். ஆகவே ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கிற அழைப்பதுதான் மனமாற்றம் பெறுங்கள், பாவத்துக்கு மன்னிப்பு பெற்று ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தூயவராகுங்கள், அப்பொழுது இந்த அருள் வாழ்வை மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சட்டங்கள் சம்பிரதாயங்களை விட ஆண்டவர் அன்பு செய்வதற்கு முதலிடம் கொடுத்தார். நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று மறைநூல் அறிஞர்கள் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். ஆகவே மோசேயுடைய சட்டத்தை, கட்டளையை கடைபிடிக்க வேண்டும், சட்டங்கள் சம்பிரதாயங்களை அடியொற்றி பின்பற்ற வேண்டும் என்பது யூத சமூகத்தில் இருக்கிற நிலை. இருந்தாலும், சட்டங்கள் சம்பிரதாயங்கள் இருந்தாலும், இயேசு முதலிடம் கொடுத்தது அன்பு செய்வதற்கு, பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு, கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிப்பதற்கு, அவருடைய கிருபையை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் முதலிடம் கொடுக்கின்றார். அவ்விதான் ஆண்டவர் எப்படியாவது இந்த பெண்ணை காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களிலே பாவம் இல்லாதவர் முதலில் கல்லை எறியட்டும். அவை ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு, ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாங்கள் முதலிலே எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதல் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுடைய பாவங்களை நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார். நாங்கள் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம், பரிசேயரும் வரி தண்டுபவரும் ஆலயத்துக்கு செவிக்க செல்கின்றார்கள். அங்கு பரிசேயன் கடவுளை பார்த்து சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் இருக்கிறேன், என்னுடைய வருமானத்திலே 10 பங்கை ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். இந்த வரிதண்டுவனைப் போலவோ, கொள்ளையர், திருடர் இவர்களைப் போலவோ இல்லாமல் இருப்பதை இட்டு நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை பற்றி தான் ஒரு நீதிமான் என்று கருதி பெருமையாக கடவுளிடம் சொல்லிக் கொள்ளுகின்றான். ஆனால் அந்த வரி தண்டுபவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட முடியாமல் அவன் மார்பிலே அறைந்தவனாக சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி மன்றாடுகின்றான். ஆண்டவரே, நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும் மன்றாடுகின்றான். ஆகவே இயேசு அங்கே சொல்லுகிறார், கடவுளுக்கு ஏற்புடையவனாக வீடு சென்றவன் பரிசேயன் அல்ல, இந்த வரி தண்டுபவனே என்று சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால், அவன் தன்னுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டான், உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டான். ஆகவே ஆண்டவருக்கு ஏற்புடையவனாகினான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாங்களும் எங்களுடைய உண்மை நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, எங்களுடைய இயல்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே நான் பாவி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவருடைய இரக்கம் எங்களுக்கு அபரீதமாக பொழியப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் எப்பொழுதுமே அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய உடனிருப்பை எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எங்களோடு இருந்து எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து எங்களை எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். உலகம் முடிவரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் எங்களோடு உயிருள்ள பிரசன்னமாக
வாசம் செய்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவில். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவை ஆண்டவருடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்வில் உணர்வோம். அவருடைய உடனிருப்பை எங்களுடைய வாழ்வில் உணர்வோம். ஆண்டவர் என்னோடு எப்பொழுதுமே இருக்கிறார், என்னை அன்பு செய்கிறார், என்னை வழிநடத்துகிறார், என்னை பாதுகாக்கின்றார் என்ற அந்த எண்ணங்களை, சிந்தனைகளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவை ஆண்டவர் நற்கருணை பிரசன்னத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். அவர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நாங்களும் அந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக அவருடைய பிரசன்னத்திலே இருப்பதென்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய பிரசன்னத்திலே வாழ்வது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதற்காக நன்றி சொல்லுவோம். எங்களை அன்பு செய்வதற்காக நன்றி சொல்லுவோம். அவை அவருடைய அன்புக்கு நன்றி சொல்லி, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நீர் எப்பொழுதுமே எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் என்று எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிட்டு உடைய பிரசன்னத்திலே வாழ்வது எவ்வளவோ மேலானது என்பதை நாங்கள் உணர்ந்து இப்பொழுது நாங்கள் பின்வரும் பாடலிலே பங்கெடுப்போம். உம்முடைய சிறு பொழுது, உம்முடைய பிரசன்னத்திலே சிறு பொழுது ஒரு யுகமாய் மாறும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் அவருடைய பிரசன்னத்தினுடைய அவருடைய அன்பை அனுபவிப்பவர்களாக, அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய இரக்கத்தை எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்வில் அனுபவிப்பவர்களாக இருக்க நாங்கள் அவருடைய ஆசிரை நஞ்சி இந்த பின்வரும் பாடலே பங்கெடுப்போம். ஒரு நிமிடம் உன்னருகில் இருக்க வருவாயோ என் தலைவா, அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறிவாயோ என் நிறைவா. ஒரு நிமிடம் உன்னருகில் இருக்க வருவாயோ என் தலைவா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது நிம்மதியை கொடுக்கின்றது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது என்னுடைய வாழ்விலே நான் பெற்றுக்கொண்ட ஒரு பாக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எனக்கு தேவை. இந்த பிரசன்னத்திலே நான் நிலைத்திருக்க அருளை தாரும் ஆண்டவரே. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா. மொழியினை தாண்டி மனமுறவான மகிழ்வினில் விளைப்பது ஏன் இறைவா, ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. உம்முடைய அளவு கடந்த அன்பு, உம்முடைய நிபந்தனையற்ற அன்பு என்னுடைய வாழ்விலே நிறைவாக கிடைக்கிறது ஆண்டவரே. பாவியாயிருக்கிற என்னை அணைத்து அரவணைக்கிற தந்தையாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை ஒருபொழுதும் நீர் பாவியாக கருவதில்லை ஆண்டவரே. நீர் உம்முடைய அன்பிலே நான் வாழவும், உம்முடைய சுவீகார பிள்ளையாக நீர் என்னை ஏற்றுக்கொண்டு உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் ஆசீர்வாதம் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சோதரர் மானிட அழுகுரல் கேட்க வேள்விகள் நிகழ்வது ஏன் இறைவா. சோதரர் மானிட அழுகுரல் கேட்க கேள்விகள் நிகழ்வது ஏன் இறைவா. வேதனை கண்ணும் காட்டிடும் மௌன
ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. கிறிஸ்து இயேசுவிலே என் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் எங்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பை நினைத்து பார்க்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது, கடவுளுடைய இரக்கம் எனக்கு ஏன் இவ்வளவு அபரிதமாக பொழியப்படுகிறது, அளவு கடந்த விதமாக பொழியப்படுகிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒரே ஒரு விடயம்தான் நாங்கள் மனதிலே கொண்டிருக்க முடியும். அதுதான் அவர் எங்களை அன்பு செய்கிறார், நாங்கள் அவருக்கு தேவை. நாங்கள் எல்லோருமே கடவுளுக்கு தேவையானவர்கள். நாங்கள் எல்லாருமே தனித்துவமாக கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். ஒருவர் கூட கடவுளுடைய அன்பை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்பதிலே ஆண்டவர் எப்பொழுதுமே கருத்தாயிருக்கிறார். தந்தையினிடம் ஒப்படைத்துள்ள அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், ஒருவரையும் நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லி யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீட்க ஆசைப்படுகிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அருளில் வாழ்வில் நிலைத்திருக்க அழைக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை உணர்வோம், அவருடைய இரக்கத்தை எங்களுடைய வாழ்விலே உணர்வோம், அவருடைய கிருபையை எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்வோம். நாங்கள் எல்லோரும் மீட்பு பெற ஆண்டவர் எங்கள் எல்லோரையுமே அந்த அருள் வாழ்வுக்கு அழைக்கின்றார். திருவிழத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 10 பெண்களிலே 5 விவேகமுள்ள பெண்கள் தங்களுடைய விளக்குகளை ஆயத்தம் செய்து மணமகனுக்காக காத்திருந்தார்கள். அந்த 5 விவேகமுள்ள பெண்களும் கடவுளுடைய பிரசன்னத்தை சுவைத்து மகிழ அவர்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருந்தார்கள், தங்களுடைய விளக்குகளை ஆயத்தம் செய்தவர்களாக. அவர் இயேசுவும் எங்களை பார்த்து கேட்கிறார், எல்லோருக்குமே ஆண்டவர் அழைப்பு தருகிறார். நாங்களும் அந்த 5 விவேகமுள்ள பெண்களைப் போல நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். விளக்குகளை ஏந்தியவர்களாக, விளக்குகளை தயார்படுத்தியவர்களாக நாங்கள் எப்பொழுதுமே அந்த கடவுளுடைய மீட்பை, அருள்வாழ்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாவம் எங்களுக்கு அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அவை பாவத்தன்மையிலிருந்து நாங்கள் விடுபட்டு வாழ ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு தருகிறார். அதற்குத்தான் எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கொடையாகிய பச்சாத்தாபம், ஒப்புரவு என்கின்ற அருட்சாரத்தின் மூலமாக நான் கடவுளோடு மீண்டும் ஒப்புரவாகிற, கடவுளோடு மீண்டும் எங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே கொடுக்கின்றார். ஆகவே நற்கருணையிலே இருக்கிற ஆண்டவர் எங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பவராக இருக்கிறார். எப்பொழுதுமே தன்னுடைய இரக்கத்தினாலே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தந்தையாக இருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறவர். கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுளாக இருக்கிறார். அவர் எல்லாருக்குமே வாழ்வு கொடுக்கிறவரே ஒழிய அழிவை கொண்டு வருபவர் அல்ல. எல்லோருக்குமே வாழ்வு கொடுக்க வந்தவர். ஆகவே பாவத்து நிமித்தமாக நாங்கள் அழிந்து போக ஆண்டவர் விரும்புவதில்லை. மனமாற்றம் பெற்று வாழ்வு பெற, புது வாழ்வு பெற ஆண்டவர் எங்கள் எல்லோரையுமே அழைக்கின்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, அவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அவருடைய அன்புக்கு நன்றி சொல்லுவோம். நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர்களை அன்பு செய்கிறார். நாங்கள் பலவீனர்களாக இருந்தாலும் ஆண்டவர்களை அன்பு செய்கிறார். அதுதான் அவருடைய இரக்கமும் கிருபையும். நன்றி சொல்லி நாங்கள் வாழ்வு கொடுக்க வந்த இந்த ஆண்டவர்
எல்லோருக்குமே வாழ்வை கொடுத்து வாழ வைக்கிற ஆண்டவரிடம் எங்கள் எல்லோரையுமே ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய பலவீனங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய இயலாமைகளை நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய பலவீனங்கள் இயலாமைகளோடு நாங்கள் ஆண்டவரிடம் வருகிற பொழுது ஆண்டு நிச்சயமாக எங்களுடைய செபங்களை ஏற்று எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவராக இருக்கிறார். ஆகவே வாழ்வை அளிக்கின்ற அந்த வல்ல ஆண்டவரிடம், எங்கள் எல்லோருக்குமே ஒளியாக விளங்குகின்ற அந்த இயேசுவிடம், எங்கள் எல்லோரையுமே பாசத்தோடு வழிநடத்துகிற அந்த ஆண்டவரிடம் எங்களுடைய தேவைகளோடு எங்களுடைய உடைந்த நொறுங்கிய உள்ளத்தை அவனுடைய பாத்தில் ஒப்பு கொடுத்து அவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த தொடர்கின்ற இந்த பாடல் மூலமாக அவனுடைய அன்பை இரக்கத்தை அனுபவிக்க முன்வருவோம்.
ஆண்டோட அன்புக்கு, அவருடைய இரக்கத்துக்கு, அவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லி அவருடைய வல்லமையுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் மாண்பியர் கீதத்திலே பங்கெடுப்போம். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மரபுகளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்ய